ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் என்ஆர் டிவியின் நேயர்கள் யாவருக்கும் சின்னமனூர் ஏஜி திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மறுபடியும் இந்த 6வது எபிசோடிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 5 வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிறு தோறும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு அழகான ஒரு பாடலை நாம் கேட்டுவிட்டு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலைகளே குன்றுகளே மறைத்துக் கொள்ளுங்களே, மலைகளே குன்றுகளே மறைத்துக் கொள்ளுங்களே, நீதிபதி வருகின்றார், ஐயோ நான் அதமானே, நீதிபதி வருகின்றார், ஐயோ நான் அதமானே, இங்கே ஓடுவே நான் எங்கே ஓடுவே, வானத்திற்கோ நிலவுக்கோ எங்கே ஓடுவே. என்னிடம் ஓடி வந்தாள் நீ பிழைப்பாய், உந்தன் தஞ்சம் நானே, என்னிடம் ஓடி வந்தாள் நீ பிழைப்பாய், உந்தன் தஞ்சம் நானே, அழைக்கிறார் இயேசுராஜன், வந்தேன் அடிமை இதோ, அழைக்கிறார் இயேசுராஜன், வந்தேன் அடிமை இதோ, ஓடி வந்தேன் இதோ, நான் ஓடி வந்தேன் இதோ, உம் பாதமே என் தஞ்சமே, அடைக்கலம் புகுந்தேன், உம் பாதமே என் தஞ்சமே, அடைக்கலம் புகுந்தேன். நல்ல ஒரு அழகான ஒரு பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இந்த உலகத்தில் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஓட்டம் மிகவும் பாரத்தோடும் பிரச்சனைகளை விட்டு பலர் ஓடுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கு ஓடுகிறார்கள். பணம் சம்பாதிக்க ஓடுகிறார்கள். நிம்மதியை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் இந்த உலகத்தில் எதற்காக ஓடினாலும், எதை எதிர்பார்த்து ஓடினாலும், இந்த உலகத்தில் நமக்கு இறுதியாக கடைசியாக சமாதானத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வேத புஸ்தகத்தில் பைபிளில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால்
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், யார் மேல்? ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளோடு, பலவிதமான குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை, உங்கள் கண்ணீரை, உங்கள் பிரச்சனைகளை, ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் அறியாமல் ஏற்படுகிற பயங்களை உங்களை விட அதிகமாய் அறிந்த ஒரு ஆண்டவர், உங்களை விட அதிகமாய் தெரிந்த ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் கவலைகளை நீங்கள் அவர் மீது வைக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கான வாசலை அவர் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், இந்த உலகத்தில் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தில் பல முயற்சிகளை செய்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அநேகர் தோற்று போய் விடுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன். உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு ஆண்டவர், அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்த ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அவனை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவனுடைய பெயர் யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியம் என்னவென்றால், நான் உன்னை உயர்த்துவேன். என்ன வகையான உயர்வு? அந்த உயர்வு என்ன தெரியுமா? அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒருவேளை அநேகர், இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர், நீங்கள் எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியங்கள், எனக்கு சத்தியம் பண்ணவங்க எல்லாருமே மாறி போயிட்டாங்க ஐயா, எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் எப்படி என் வாழ்க்கையில ஓடுறது, எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். அந்த கேள்விக்கு இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் பதிலாக இருக்க போகிறது. அதனால் மிக கவனமாய் கவனியுங்கள். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர், கடவுள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியம், எகிப்தின் நாட்டிலே ராஜாவிற்கு அடுத்த பிரதம மந்திரியாக உன்னை நான் மாற்றப் போகிறேன் என்கின்ற ஒரு சத்தியத்தை கடவுள் யோசேப்பிற்கு தந்தார். கவனியுங்கள், இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை கடவுளிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட உடனே அவன் வாழ்க்கையில் அற்புதம் சம்பவிக்கவில்லை. ஒருவேளை கடவுள் சொல்லுகிற வார்த்தைகள் உடனடியாக நம் வாழ்க்கையில் சம்பவித்து விடாது. சில நேரங்கள் ஆகலாம். இந்த யோசேப்புக்கு கடவுள் சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே அவன் வாழ்க்கையில் உடனடியாக அற்புதம் நடந்துவிடவில்லை. அவனுக்கு முதலாவது வந்த பரிசு என்னவென்றால், இந்த யோசேப்பு தன்னுடைய அப்பாவினிடத்திலே போய் அவன் சொல்லுகிறான், கடவுள் எனக்கு இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனேவும் அந்த யோசேப்போட அப்பா யாக்கோபு மிகவும் கோபப்படுகிறார். என்ன, நீ உன்னுடைய
கனவு பலிக்குமா? உன்னுடைய நீ அவ்வளவு பெரிய ஆளாயிருவியோ? அந்த தகப்பனோடு இந்த யோசேப்போட சொந்த சகோதரர்களும் இணைந்து கொண்டாங்க. அவங்களும் சேர்ந்துக்கிட்டு, அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு, அப்பாவும் மற்ற பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த கனவு கண்ட கடவுளிடத்திலிருந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்ட வாங்கி கொண்ட இந்த யோசேப்பு மிகவும் அவமானப்படுத்தப்பட்டான். கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இன்றைக்கு உங்கள் சொந்த குடும்பத்தாரால், உங்க சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த யோசேப்பு இந்த கனவை, இந்த சத்தியத்தை, கடவுள் தந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் அவன் சொல்லிக்கொண்டே இருந்ததுனால அவனுக்கு எதிரா, அவனுக்கு விரோதமா அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கென்று ஒரு குழியை வெட்டினாங்க. அந்த குழியில தூக்கி அவனை போட்டார்கள். ஒருவேளை அந்த குழியில இருந்த வண்ணம் இந்த யோசேப்பு நினைச்சிருந்திருப்பான், எனக்கு சவக்குழி பண்ணிட்டாங்க, என்னைய சாகடிச்சிட்டாங்க, எனக்கு இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் யோசேப்பு கடவுள் தனக்கு தந்த வார்த்தையை அவன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் கடவுளை நம்பினான். அவனுடைய நம்பிக்கை அவனை கைவிடவில்லை. அவன் நம்பின கடவுள் அவனை கைவிடவில்லை. அந்த குழியில் அவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இன்னும் கடவுளின் கரத்தில் அடங்கி இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்க யாருக்குமே அடங்காம இருந்தீங்கன்னாலும் பரவாயில்லை, கடவுளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். கடவுளுக்கு ஒருவன் அடங்கி இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை இந்த சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனியுங்கள், இந்த குழியில் விழுந்த யோசேப்பு அவன் நான் இன்னும் கடவுளின் கரத்தில் அடங்கி இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவன் அந்த குழியிலிருந்து அவனை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அடுத்து அதே சகோதரர்கள் அவனை அந்த குழியிலிருந்து தூக்கி விடுறாங்க. தூக்கி அங்கிருந்து பிரயாணமா வர்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த யோசேப்ப அடிமையா அந்த கூட்டத்தார்ட்ட விற்று விடுகிறார்கள். பேரம் பேசுறாங்க. பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது அவன் அவமானப்படுத்தப்பட்டான், குழியில தூக்கி போடப்பட்டான். இப்பொழுது பேரம் பேசப்படுகிறான். உங்களை சில பேர் விலை பேசுவாங்க. ஓ, இவனா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். ஓ, இந்த அம்மா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. அன்பான வயதான தாயே, தகப்பனே, உங்களை உங்க பிள்ளைக ஒருவேளை விலை பேசி இருக்கலாம். ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்க உயிரை வாங்குறீங்களே அப்படின்னு உங்களை பிரயோஜனம் இல்லாதவங்களா, உபயோகம் இல்லாதவங்களா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பேசலாம். கவனிங்க, இந்த யோசேப்பு விற்கப்பட்டான். அவன் விற்கப்பட்ட உடனே அவனை நேரா கொண்டு போய் போத்திபார் என்கின்ற ஒரு வசதி படைத்த ஒருவனுடைய வீட்டிலே அவனை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்பொழுது இந்த யோசேப்பு
வெறும் 17 வயது அடங்கிய இந்த யோசேப்பு வாலிபனாக விற்கப்படுகிறான். போத்திபாருடைய வீட்டிலே ஒரு சாதாரண கூலிக்காரனா, வேலைக்காரனா அவன் அங்கே போய் சேர்றான். கவனிங்க, அவனுக்கு வருகிற அடுத்த பரீட்சை என்ன தெரியுமா? அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மீது ஆசை கொள்ளுகிறாள், அவனை தவறான உறவுக்கு அழைக்கிறாள். ஆனால் இந்த யோசேப்புக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, ஒருவேளை நான் சாப்பிடுகிற சாப்பாடு என்னுடைய அப்பா வீட்டில் நான் சாப்பிட்டதை காட்டிலும் நல்ல சாப்பாடு இங்கே போத்திபார் எனக்கு தர்றாரு, நல்ல வஸ்திரம் எனக்கு இருக்கு. இப்பொழுது இந்த மனைவிக்கும் நான் ஆசைப்பட்டு நடந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் சந்தோஷமாக நான் வாழ்ந்துடலாம், இப்படியே இங்கேயே என் காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருக்கலாம். ஆனால் கவனிங்க, இந்த யோசேப்பு கடவுள் தந்த வார்த்தையை மறுபடியும் அவன் நினைவு கூர்ந்தவனாய் இந்த போத்திபாருடைய மனைவியினுடைய இச்சைக்கு, அவளுடைய ஆசைக்கு இணங்காமல் அவன் அந்த வீட்டை விட்டு ஓடுகிறான். கடவுளின் கரத்தில் அவன் அடங்கி இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் உங்களுடைய சுத்தமான இதயத்தை கடவுள் சோதித்து பார்ப்பார். இந்த யோசேப்பையும் கடவுள் சோதித்து பார்த்தார். இப்போ பாருங்க, அவன் அங்கிருந்து ஓடுறான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு ஓடுறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடுத்து பாருங்க, அவன் ஓடின உடனே இந்த பிரச்சனை எங்கேயோ வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு இந்த போத்திபாரின் மனைவி பயந்து போய் அந்த யோசேப்புக்கு எதிராகவே அவள் குற்றம் சொல்லி, அந்த யோசேப்பு போத்திபாரிடத்துல போய் சொல்றதுக்கு முன்னாடியேவும் இந்த போத்திபாரின் மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லிடுறா. அடுத்து அவனுக்கு கிடைக்கிற பதவி என்ன தெரியுமா? இந்த யோசேப்பை தூக்கி ஜெயிலில், சிறைச்சாலையில் போட்டார்கள். பாருங்க, கடவுள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்ச யோசேப்புக்கு வாழ்க்கையில அடுத்த அடி விழுந்துகிட்டே இருக்குது. அடுத்த அடி, ஒவ்வொரு அடிகளும் மிக மிக பலமாய் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை பலத்த அடிகள் தொழிலில், குடும்பத்தில், உறவுகளில், பணத்தில் நீங்க மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில அடிக்கு மேல அடி விழுந்து கொண்டே இருக்கலாம். ஐயா, எப்பொழுது இந்த அடி என்னை விட்டு மாறும்? எப்பொழுது நான் முழுவதுமாய் தப்பிக்க போகிறேன்? என்னை யார் விடுதலை செய்ய முடியும்? கடவுளுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை கடவுள் எப்படி உயர்த்துவார் என்பதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இந்த யோசேப்பின் சரித்திரம். கவனியுங்கள், இந்த யோசேப்புக்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில பல பிரச்சனை நடக்கலாம், ஆனால் கடைசியில் என்ன நடக்க போகிறது என்பதுதான் முக்கியம். இந்த யோசேப்பை ஜெயிலில் அடைத்தார்கள். இந்த ஜெயிலிலும் யோசேப்பு கடவுளின் கரத்தில் அடங்கி இருந்தான். பாருங்க, அந்த யோசேப்போட அப்பா சொன்னேன் இல்லையா, அவருடைய பேரு யாக்கோபு. யாக்கோபு இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமா நேசிச்சார். அவனுக்குன்னு ஆடையை உருவாக்கினார், பல வர்ணமான ஆடைகளை உருவாக்கினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவங்க அப்பா கையினால உண்டாக்கப்பட்ட ஆடை, ஆனா குழியில தூக்கி போட்டப்ப அந்த ஆடையை சொந்த சகோதரர்கள் பறிச்சுக்கிட்டாங்க. கவனிங்க, இந்த ஆடைகள் அவனுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பா தந்த ஆடை,
குழியிலே பறிக்கப்பட்ட ஆடை, விற்கப்பட்ட பொழுது வந்த ஆடை, போத்திபார் மனைவி வீட்டில் இருந்த போத்திபாரின் ஆடை, அடுத்து ஜெயிலிலே இருந்த ஆடை, இப்படி அவனுக்கு ஆடை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான இடத்தை, நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தங்க இடம், நிரந்தரமான தொழில், இப்படி நிரந்தரமே இல்லை ஐயா. நான் நிற்கிற இடமெல்லாமே தற்காலிகமா கொஞ்ச நாளைக்கு தான் எடுபடுது, எல்லாமே என் கையை விட்டு போயிருது, நான் என்ன செய்வேன்றது எனக்கு என்னன்னே தெரியல. கவனிங்க, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான வேலையை, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, நிரந்தரமான பண உதவிகளை, நிரந்தரமான ஸ்திரமான உறுதியான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் தருவதற்கு கடவுள் ஒருவரால் மட்டும்தான் முடியும். கடவுளுடைய கையில் அடங்கி இருந்தால்தான் இந்த உலகத்தில் இருப்பவைகள் நமக்கு அடங்கி இருக்கும். பாருங்க, இந்த யோசேப்போட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. அவனால இந்த பிரச்சனையை அனுபவிக்க முடியாட்டினாலும் அவனுக்குள்ளே, கவனிங்க, அவனுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, கடவுள் தந்த வார்த்தை நிச்சயம் பொய்யாகாது, எனக்கு இயேசு தந்த வார்த்தை நிச்சயம் பொய்யாகாது என்று அவன் கடவுளை நம்பினான். நடந்தது என்ன? ஜெயிலிலே, சிறைச்சாலையிலே அவன் யோசேப்பு சிறை கைதியாக இருந்த பொழுது அந்த நாட்டின் ராஜா, எகிப்தின் ராஜா, இந்த பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவை அவன் எவ்வளவோ முயற்சிகள் செய்து அந்த கனவினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். ஆனால் அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு கனவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியா ஒரு வழியா கேள்விப்பட்டு இந்த யோசேப்பை வரவழைக்கிறாங்க. இந்த யோசேப்பு கடவுளின் கரத்தில் அடங்கி இருந்தபடியினால், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் அந்த ராஜாவுடைய கனவை அவன் விவரிச்சு சொல்றான். இப்போ அந்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்பொழுது அந்த ராஜா ஒரு முடிவெடுக்கிறார். அந்த முடிவு என்ன தெரியுமா? எனக்கு அடுத்தபடியாக இந்த நாட்டில், இந்த எகிப்தில் முழு அதிகாரத்தையும் இந்த யோசேப்புக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த ராஜா ஒரு ஆடையை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த ஆடைதான் எகிப்தின் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி என்கின்ற ஒரு ஆடை. பாருங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு 30 வயசுக்கு மேலாச்சு. அவன் கஷ்டப்பட்ட நாட்கள் சுமார் 13 வருஷத்துக்கும் மேல. 17 வயசுல பெற்றுக்கொண்ட கனவு, பார்த்த கனவு, கடவுள் தந்த வாக்கு தத்தம், கடவுள் தந்த வார்த்தை, கடவுள் தந்த சத்தியம், அந்த சத்தியத்துல அந்த சத்தியம் நிஜமாகிறதுக்கு 13 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த 13 வருஷமும் இந்த யோசேப்பு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவன் வாழ்க்கையில நடந்தான், ஓடுனான். அவன் ஓட்டத்தில் அவன் தினமும் கடவுளுடைய கரத்தில் அவன் அடங்கியிருந்தான். இப்பொழுது நீங்களும் வாழ்க்கையில்
ஓடிக்கொண்டிருக்கலாம். எதை தேடி ஓடுகிறீர்கள்? நிம்மதியை தேடி ஓடுறீங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாருமே இல்லை ஐயா, யார் தீர்ப்பா அப்படின்னு இந்த பிரச்சனையை விட்டு எப்படியாவது ஓடிடலாம். எத்தனையோ பேர் பிரச்சனைகளை தாங்க முடியாம எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கவனிங்க, தற்கொலை பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. தற்கொலை செய்து கொள்வதினால் உங்கள் பிரச்சனை தீர்ந்து விடாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழிதான் ஆண்டவராகிய இயேசு என்கின்ற கடவுளை தேடி ஓடி அவர் அண்டையில் வருவது. எப்படி ஐயா இயேசு எனக்கு உதவி செய்வார்? கடவுள் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே மாதிரி ஒரு வசனம் நம்ம வாசிச்சோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே உங்களை நான் உயர்த்தும்படிக்கு என்னுடைய கைகளில் அடங்கியிருங்கள். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் இயேசுவாகிய என் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ராத்திரியிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் செழிப்படையும். உங்கள் வாழ்க்கையை கடவுள் நிச்சயம் உயர்த்துவார். உங்களை கடவுள் விசாரிக்கிறார். உங்களை விசாரிப்பதற்கு யாருமில்லை என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனிமை இல்லை. நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் கடவுளை நினைத்து பாருங்கள். நிச்சயம் அவர் உங்கள் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்திருக்கிறோம். யோசேப்பை நீர் அழைத்து அவனுக்கு சத்தியத்தை நீர் கொடுத்து உம்முடைய வாக்கு தத்தத்தை நீர் அவனுக்கு தந்து அவனை நீர் ஓட வைத்தீர். அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் அவனோடு கூட நீர் இருந்தீர். அதே போல யோசேப்பும் உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தான். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய அன்பு தகப்பனுக்காக, அன்பு தாய்க்காக, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இரக்கங்கள், மேடுகள் பள்ளங்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வி ஒருவேளை இவர்கள் வாழ்க்கையை சூழ்ந்து நின்று இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் உம் கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயம் நீர் எங்களை உயர்த்துவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செழித்து சந்தோஷமாய் கடவுளாகிய உம்மை அவர்கள் தேடி பின்பற்ற இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் இவர்களுக்கு வெற்றியின் வாரமாக மாற இந்த நம்பிக்கை தரும் வார்த்தைகள், நிகழ்ச்சிகள் மூலமாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ ஜனமே, மறுபடியும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மேலும்
நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆசை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு கொள்ளுகின்ற எண்களை உங்களால் கீழே பார்க்க முடியும். அந்த எண்களுக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்புகளை அழைத்து உங்களுக்காக நாங்கள் ஆலோசனைகளையும் ஜெபங்களையும் சொல்ல நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிகளை NRTVயில் காண்பதற்கு மறந்து விடாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் வாரமாக அமையட்டும். God bless you.